ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி பாடலத்துல 120வது பாடல் பார்க்க போறோம். குதைவரி சிலைவாழ் தானை கோமகன் அம்பரீடன் சுதைதரு மொழியன் வையத்து உயிர்க்கு உயிராய தோன்றல் வதைபுரி புருடமேதம் வகுப்ப ஓர் மைந்தர் கொள்வான் சிதைவு இளன் கனகம் தேர்கொண்டு அடவிகள் துருவிச் சென்றான். இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். குதைவரி சிலை, குதையுள்ளதும் கட்டமைந்ததுமான விற்களையும் வாள்களையும் உடைய தானை கோமகன் சேனையோடு கூடிய ராஜகுமாரனும் சுதைவு தரு மொழியன் அமுதம் போன்ற இன்சொற்களை உடையவனும் வையத்து உயிர் ஆய உலகத்தின் உயிர்களுக்கெல்லாம் உயிர் போல தோன்றல் அன்பில் சிறந்தவனுமாகிய அம்பரீடன் அம்பரீஷன் என்பவன் வதைபுரி மனிதன் ஒருவனை கொன்று புருடமேதம் வகுப்ப ஹோமம் செய்வதனாகிய புருடமேதம் செய்வதற்காக ஓர் மைந்தன் கொள்வான் இளைஞன் ஒருவனை பொருள் கொடுத்து வாங்கும் பொருட்டு சிதைவு இளன் முயற்சியில் குறைவு அற்றவனாய் கனகம் தேர்கொண்டு பொற்காசுகளை தேரின் மேல் நிறைய வைத்துக் கொண்டு அடவிகள் தோறும் துருவிச் சென்றான் காடுகள் தோறும் தேடிச் செல்பவன் ஆனான். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது நம்ம முந்தைய பாடல்கள் எல்லாம் வரிசையா விஸ்வாமித்திரர் எந்தெந்த திசையில எல்லாம் சென்று தவம் புரிந்தார் அப்படின்னு பார்த்தோம்ல. முதல்ல கிழக்கு முகமா போய் தவம் புரிந்தார், அதுக்கப்புறம் தென் திசையை நோக்கி தவம் புரிந்தார், அதனை தொடர்ந்து இது மேற்கு திசையை நோக்கி வந்தார் அப்படின்னு. அப்ப என்ன நடந்தது அப்படிங்கறத இந்த பாடல்ல கம்பர் சொல்றாரு. அதாவது ராமாயணத்திலயும் சரி, அது புராண செய்தி பாகவத புராணத்திலையும் அம்பரீஷனை பத்தின ஒரு செய்தி வரும். அதாவது என்னன்னா, இந்த அம்பரீஷன்ங்கிறத வரே இவரு ராமருடைய ஹரிச்சந்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க, அம்பரீஷன் அப்படின்னு சில இது கதைகள்ல வரும். என்னன்னா, இந்த இக்ஷ்வாகு குலத்துல இந்த ராமனுடைய முன்னோர்களை பத்தின கதை, அதுல ஒருத்தர் தான் இந்த அம்பரீஷன். அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு அஸ்வமேத யாகம், அந்த அஸ்வமேத யாகத்தை தான் தமிழ் படுத்தி புருட மேத அப்படின்னு சொல்லி கம்பர் சொல்றாரு. என்ன மாதிரியான புருடமேதம் அப்படின்னு. புருடமேதம்னா அஸ்வமேத யாகம் தான். அந்த அஸ்வமேத யாகத்தினுடைய ஒரு அடிப்படையே என்னன்னா, ஒரு ஹோமம் செய்ய யாகம் நிறைவேற்றுவதுக்கு அதுக்காக இப்ப நான் ஏதாவது பசுவோ இங்க அங்க குதிரைன்னு வரும், சில இடங்கள்ல பசு. அதாவது எப்படின்னா, யாகம் செய்பவர் அதற்குரிய பசு காணாமல் போச்சுன்னா அதற்கு ஈடாக ஒரு மனுஷனையே பலி கொடுத்து செய்யக்கூடிய ஒரு யாகம் அப்பேற்பட்டது. அதுதான் அப்படி செய்யக்கூடியது. அப்ப ரொம்ப கடும், அதை யாரும் எளிதில் அதை இப்ப செய்ய மாட்டாங்க. ஏன்னா யாரு நரபலி கொடுக்கறதுக்கு யாரு ஒத்துப்பாங்க? அதனால அந்த மாதிரி இருக்காது. அப்படி இருக்கும் பொழுது இவன் அதுக்காக ஆள் தேடி பல முனிவர்கள் கிட்டக்க அம்பரீஷன் சென்று கேட்பான். யாருமே அவருக்கு கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒருவேளை பசு காணாம போய் அதுக்கு பதிலா ஒரு ஆளை பலி கொடுக்கறதுனா யாரு கொடுப்பா? சொந்த பிள்ளையை கொடுக்க மாட்டாங்கல்ல. அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்திரன் அதெல்லாம் இனிமே தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது இந்திரன் அந்த பசுவை கடத்திட்டு போயிடுவான். திருடின்னு போனதுக்கு அப்புறம் ராஜா இந்த அதாவது சமஸ்கிருதத்துல சுனஷேபன் அப்படின்னு, தமிழ் படுத்தி சொல்லும் பொழுது சுனச்சேபன் அப்படின்னு. அந்த சுனச்சேபன் அவர் ஒரு முனிவனுடைய பையன், நடுப்பிள்ளைங்கிறதுனால அவர் கொடுப்பாரு. அவருக்கு ஆக்சுவலா அவரை கூட்டின்னு வரும்பொழுது, பலி கொடுக்கறதுக்காக கூட்டின்னு வரும்போது விஸ்வாமித்திரன் தான் காப்பாத்துவாரு. அதுதான் கதை. எதுக்காக சொல்ல வரேன், அப்பேற்பட்ட இந்த சுனச்சேபன் அப்படிங்கிறவரை போய் பாக்குறதுக்கு கூட்டிட்டு வர போறாருல, அந்த அம்பரீஷன் எப்படி சென்றான் அப்படின்னா, ஒரு தேரேறி யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கறதுனால காசு, ஒரு தேர் நிறைய காசை எடுத்துக்கொண்டு யார் இந்த அஸ்வமேத யாகத்தை செய்வதற்கு தயாராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தேடி காடு பூரா சென்றான். அப்ப விஸ்வாமித்திரரை காண போகிறான். அதுதான் கதை. அதைத்தான் இங்க இந்த திசையில இப்ப நடக்க போகுது அப்படின்னு கம்பர் வர்ணிக்கிறார். இதுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது குதைவரி சிலை, இது நம்ம சிலைனா வில்லுன்னு எல்லாருக்கும் தெரியும்.
குதை வரி சிலை. இதே இது நம்ம கம்பராமாயணத்துல ஏற்கனவே 141வது பாடல்ல பார்த்திருக்கோம். அதாவது அந்த பாட்டை படிக்கிறேன் கேளுங்க. குதைவரி சிலை நுதல் கொவ்வை வாய்ச்சியர் பதையுத தொழில் கொடு பழிப்பு இலாதன ததைமலர் தாமரை அன்ன தாளினால் உதைபடச் சிவப்பன உறவு தோள்களே அப்படிங்கிற பாடல்ல எப்பேற்பட்ட நெற்றியை கொண்ட பெண்கள் அப்படின்னா, குதைவரி சிலை நுதல், ரொம்ப நான் பூட்டி இருக்கக்கூடிய ஒரு இது வில்லு மாதிரி இருக்கக்கூடிய நெற்றியை கொண்ட பெண்கள் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கம்பர் வர்ணிச்சிருப்பாரு. அதுலயே நம்ம குதை அப்படிங்கிற வார்த்தைக்கு பல பொருள் இருக்குன்னு பார்த்திருக்கோம். அதாவது வில்லு, நான் பூட்டக்கூடியது, அதாவது வில்லின் நுனி, அம்பின் நுனி, அம்பு, அதுக்கப்புறமா நம்ம ஆபரணங்கள் பூட்டக்கூடிய அந்த பூட்டு, இதுக்கு இந்த மாதிரி நிறைய பொருள் இருக்கு குதைங்கிற சொல்லுக்கு. இந்த இடத்துலயும் குதையுள்ளதும் கட்டமைந்ததுமான விற்கள் அப்படின்னு, அதனாலதான் குதை வரி சிலை அப்படின்னு பார்த்தோம். அப்படி இது வில்லையும் வாள்களையும் கொண்ட ஒரு கோமகன், ராஜகுமாரனான அம்பரீஷன் அப்படின்னு இத்தனை அடை கொடுக்கிறாரு. குதை வரி சிலை வாள் தானைன்னா படை, இத்தனையும் கொண்ட கோமகன் ராஜகுமாரன் ஆன அம்பரீஷன் அப்படின்னு. சுதை தெருமொழியன், அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னா, சுதை அப்படின்னா அதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். சுதைன்னா அம்புன்னு அர்த்தம். அதனாலதான் சுதான்னு பேரு, மதுசூதனன் அதுல இருக்கிற சுதன் இருக்கட்டும், இல்லாட்டி இது சுதான்னு பேர் வச்சுப்பாங்களா, அது எல்லாமே அமிர்தத்தை குறிக்கும். அமிர்தம் போன்றவள் அப்படின்னு அர்த்தம். சுதை தருமொழியன்னா அமுதம் போன்ற இன்சொற்களை சொல்பவன் அப்படின்னு. அப்பேற்பட்ட வையத்து உயிராய தோன்றல் அப்படின்னு. இந்த இடத்துல தோன்றல்னா நம்ம என்னன்னு அர்த்தம் பார்த்தோம், அன்பில் சிறந்தவன் அப்படின்னு. இந்த தோன்றல் அப்படிங்கிற சொல்லுக்கே பல பொருள் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து தோற்றம் அப்படிங்கிற சொல், அப்பியரன்ஸ் சொல்றோம்ல, அந்த தோற்றம்ங்கிற பொருள் தான் நமக்கு தெரியும். இதை தவிர இது தலைமை பண்பு கொண்டுள்ள அல்லது உயர்ச்சியை குறிக்கக்கூடிய, ரொம்ப தலைவன், மிகச்சிறந்தவன் அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் அது மகனையும் குறிக்கும் தமையனையும் குறிக்கும். அப்படி இல்லாம தோன்றல்ங்கிறது இந்த பொருள் எல்லாமும் இருக்கு. அது இந்த உயர்வை குறிக்கிறதுனாலதான் திருக்குறள்ல புகழ்ங்கிற அதிகாரத்துல 6வது குறள், அதாவது திருக்குறள்ல 236வது குறள்ல திருவள்ளுவர் என்ன சொல்லியிருப்பாரு, தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று அப்படின்னு. அதுக்கு பரிமேலழகரோட உரையை படிக்கிறேன் கேளுங்க. தோன்றின் புகழோடு தோன்றுக, மக்களாய் பிறக்கின் புகழுக்கு ஏதுவாகிய குணத்தோடு பிறக்க, அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று, அக்குணமில்லாதார் மக்களாய் பிறத்தலின் விலங்காய் பிறத்தல் நன்று. புகழ் ஈண்டு ஆகு பெயர் அஃது இலார் என்றமையின் மக்களாய் என்பதுவும் மக்களாய் பிறவாமை என்ற அருத்தாபத்தியான் விலங்காய் பிறத்தல் என்பதுவும் பெற்றாம் இகழ்வார் இன்மையின் நன்று என்றார். இங்க என்ன சொல்றாங்க, இந்த இடத்துல இந்த புகழ்ங்கிற அது இந்த குறள்ல ஏன் தோன்றல்ங்கிற வார்த்தையே வருதுன்னா, நீ எப்ப நமக்கு புகழ் கிடைக்கும், உயர்வு, நம்ம உயர்ந்த சிந்தனை உயர்ந்த செயல்கள் இருந்தா தானே சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நம்மளை வந்து புகழ்வாங்க. அப்பேற்பட்ட புகழை அடைய வேண்டும். அப்படி இருந்தா பிறக்கணும். எப்பவுமே நான் சொல்றது உண்டு, திருவள்ளுவருக்கு கோபம் வந்ததுன்னா, ஒரு அறச்சீற்றம் வந்ததுன்னா, கண்ணா பின்னான்னு திட்டும் பொழுது 2 விஷயம் வந்து சொல்லுவாரு. நீ உயிரோட இருக்கிறதும் நீ சாகிறதும் 2 ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லுவாரு. இல்லாட்டி இது நீ விலங்குக்கும் உனக்கும் வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. இந்த 2 தான் உச்சபட்ச கோபம். இது திருவள்ளுவருக்கு இருக்கக்கூடிய உச்சபட்ச கோபத்துல, அறச்சீற்றத்துல இந்த மாதிரி 2 விஷயங்கள் தான் வரும். அதுல ஒன்றுதான் இது. அதாவது என்னன்னா, புகழோட இருக்கணும், இல்லாட்டி பிறக்காம இருக்கிறது. இனி மனுஷனா பிறந்ததுக்கு, இந்த இடத்துல மனுஷனா பிறந்தது அப்படிங்கிறது அர்த்தாபத்தியின் காரணமாக நமக்கு புரியுது அப்படின்னு பரிமேலழகர் விளக்குறாரு. அப்படி மனுஷனா பிறக்கிறதுக்கு நீ விலங்காவே பிறந்துடலாம் அப்படின்னு. நன்று அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நன்று அப்படின்னா நீ இது பண்றதுக்கு அதுவே பரவாயில்ல அப்படின்னா, அந்த பரவாயில்லன்னா என்ன அர்த்தம், அது ரொம்ப ஓகோன்னு பிறப்புன்னு அர்த்தம் கிடையாது. அங்க பரிமேலழகர் என்ன சொல்ல வராரு, இப்போ ஒரு சிங்கம் இருக்கு, அது காட்டுல வேட்டையாடுது. அட்டேங்கப்பா என்ன அழகா வேட்டையாடுது, சிங்கம்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதனுடைய செயல்களை புகழ்ந்தோ, அல்லது என்னது இதுக்கு வேட்டையே ஆட தெரியலையே, ஒரு என்ன சொல்றது, இது சிங்கம் இல்ல அசிங்கமா இருக்கே அப்படின்னு இப்போ இகழ்ந்தோ யாரும் மற்ற விலங்குகளை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அது சிங்கமா இருந்தாலும் சரி, மண்புழுவா இருந்தாலும் சரி, எல்லாமே அதே தானே. புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் மனுஷங்களுக்கு தான். அதனால அவர் அப்படி சொல்றாரு அப்படின்னு பரிமேலழகர் விளக்கியிருப்பார். எதுக்கு சொல்ல வரேன், அந்த மாதிரி இந்த இடத்துல தோன்றல்ங்கிறது அன்பு, எதுல உயர்ந்தவன் அப்படின்னா அன்பில் சிறந்தவன் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப அன்பான மொழிகள் பேசுவதனால் அப்படின்னு முன்னாடி சொல்றாருல, சுதை தரு மொழியன் அப்படின்னு. அதனால அப்படி கொண்டு கூட்டி பிடிக்கணும். அப்படிப்பட்ட அம்பரீஷன் வதைபுரி புருடமேதம் வகுப்ப, ஒரு அஸ்வமேத யாகம் ஹோமம் செய்வதற்காக
அவன் வந்து ஒரு ஒரு ஆள் தேடிக்கொண்டு, ஒரு இளைஞனை தேடிக்கொண்டு காடுகள் தோறும் வந்தான் அப்படின்னு சொல்றாரு. இதுல அடவிகள் தோறும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். காடுங்கிற சொல்லுக்கு பல பொருள் இருக்கு. அதுல ஒண்ணு அடவி, அடர்ந்த ரொம்ப அடர்த்தியாக இருக்கக்கூடிய மரங்கள் கொண்டுள்ள காடு அப்படின்னு. அதுல எப்படி சென்றான் அப்படின்னா துருவி சென்றான், தேடி சென்றான். நம்ம எப்பவுமே இது சிபிஐ விசாரணை எல்லாம் யாராவது போலீஸ் விசாரணை பண்ணும்போது துருவி துருவி கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொல்றோம்ல. அது என்ன துருவி துருவி கேள்வி கேட்கறது, தேங்காய் துருவுற மாதிரி அப்படின்னா, அந்த இடத்துல துருவுதல்ங்கிறது தேடி தேடி அவன் வந்து உண்மை சொல்றானா பொய் சொல்றானா அப்படின்னு ஆராய்ந்து ஆராய்ந்து அவனுக்கு கிடுக்கு பிடி போட்டு ஒரு அவன் சொல்லக்கூடிய சொற்கள்ல இருந்து அவனுடைய உண்மையை வந்து தேடுறது. அதனால அது துருவி துருவி கேட்கறாங்க அப்படின்னு அர்த்தம். அந்த அர்த்தத்துலதான் இங்க வருது, அடவிகள் தோறும் துருவி சென்றான் அப்படின்னு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. குதைவரி சிலைவாழ் தானை கோமகன் நம்பரிடன் சுதைதரு மொழியன் வையத்து உயிர்க்கு உயிராய தோன்றல் வதைபுரி புருடமேதம் வகுப்ப ஓர் மைந்தர் கொள்வான் சிதைவு இளன் கனகம் தேர்கொண்டு அடவிகள் துருவி சென்றான். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम्. உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. ओम शांति शांति शांति.